கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் சந்திச்சிட்ருக்க கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்து நீங்கள் சகல சௌபாக்கியமும் பெற்று செல்வ வளத்தோடு வாழ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பராசி கும்பராசிக்காரங்களே, ஃபஸ்ட்டு என்னென்னா, மனுஷனுக்கு எது இருந்தாலும் இல்லைனாலும் கௌரவம் ரொம்பவே முக்கியங்க. அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில் புறம் பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக போச்சு. அதுவும் கண்டபடி பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக போச்சு. நாகரிகம் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமையே போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, அசுர வேகத்தில் உலகம் வளர்ந்துட்டுருக்கு. பேச்சு சுதந்திரம் இருக்கிற நாட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பெரிய கட்டம். யார் என்ன பேசுகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. முதல்லாம் ஒரு வயசுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஒரு படிப்புக்கு மரியாதை கொடுத்தாங்க. இப்போ பணத்துக்கு மரியாதை கொடுத்தாங்க. இப்போ அதெல்லாம் போய் மரியாதை அப்படிங்கிறதே குறைஞ்சி போயிடுச்சு. ஆமாங்க, வாழ்க்கையினால் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா கும்பராசி அன்பர்களே? ஒரு காலத்தில் வயசுக்கு மரியாதை, பெரியவங்க வந்தால் எழுந்து நிற்கணும். இதில் என்னென்னா, எழுந்து நிற்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. எழுந்து நின்னா நாளைக்கு நீங்கள் வரும்பொழுது இன்னொருத்தவங்க எழுந்து நிற்பாங்க. எதிரியாச்சும் யாராச்சும் இருக்கட்டும், இதை சொன்னால் நம்ம கெட்டவங்களாம் ஆகிடுவோம். இது கும்பராசி சொல்கிறாங்க. ஒருத்தர் வராரு, எழுந்து நில்லுங்கன்னு பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க. உடனே நம்ம கெட்டவங்க. இப்போ கும்பராசி பார்க்குறாங்க. அவன் கேட்க மாட்டான், நம்ம எழுந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிற்பாங்க. உதாரண புருஷர்களாக வாழக்கூடியவர்கள் கும்பராசிக்காரங்க. நம்ம செய்து அந்த செயலை நம்மளை பார்த்து மற்றவங்க செய்யணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. இன்னொன்று, உங்களை ஒரு இன்ச்சாக ஆராய்ச்சி பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு கம்மல் போட்டிருந்தாலும் அது எங்கே வாங்குனீங்க, ஒரு சட்டை போட்டிருந்தா கூட அது எங்கே வாங்குனீங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னுவாங்க. சிக்குன்னு இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எங்கேருந்து தான் பாராட்டுறாங்கன்னே தெரியாது. கும்பத்தை பார்த்தாலே ஒரு தனியாக ஒரு பாராட்டு கிடைக்கும். இதில் ஒரு ஆனந்தம், அது வேறு விஷயம். அப்படி தானேங்க. இருந்தாலுமே அன்னைக்கு மரியாதை அப்படி இருந்துச்சு. பதவி குருமார்களின் மரியாதையாக இருந்துச்சு. அப்போது குருமார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு குருவை பார்த்துட்டோம்னா ஆசீர்வாதம் வாங்குறது. அதனால தாங்க கும்பம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், சோதனைகள் இருந்தாலுமே மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு கௌரவத்தோடு இருக்காங்க அப்படின்னா, மரியாதையை எங்கே கொடுக்கணுமோ அங்கே கரெக்டாக கொடுக்குறாங்க. பணப்பிரச்சனையில் தான் கும்பம் சிக்கி தவிக்குதே தவிர, நிச்சயமாக மனப்பிரச்சனையில் கிடையவே கிடையாது. பிடிக்காதவங்களா இருந்தாலுமே ஒதுங்கி போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க கும்பராசிக்காரங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம ஒதுங்கிடுவோம். ஆனால் பணப்பிரச்சனை நிறையவே இருக்குது. அதுக்கு ஒரு தீர்வு சொல்ல தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அடுத்த மரியாதையை குருவுக்கு கொடுப்போம். அதுக்கு அடுத்த மரியாதை பதவி மரியாதைன்னு ஒன்று இருக்குது. அவங்க பிரயோஜனம் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் ஒரு பதவிக்கு போயிட்டாங்க. அந்த பதவிக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். நமக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன்லாம் கிடையாது. பதவிக்குன்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கான மரியாதையை இப்போ நம்ம கொடுக்கணும். இப்போது அதுவுமே கிடையாது. சரி, நாகரிக மரியாதைன்னு ஒன்று இருக்குது. இப்போது இந்த ஊருக்கு போனால் ஒரு மரியாதை இருக்கும். ஒரு ஸ்டேட்டுக்கு போனால் ஒரு நாகரிகம் இருக்கும். கோவிலுக்கு போனால் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், ஃபங்க்ஷனுக்கு போனால் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும். இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா, அன்றைக்கி ஒரு காலேஜ் பொண்ணை பார்க்குறேன், நடந்த உண்மை. நெத்தியில் பொட்டு இல்லை, காதில் தோடு இல்லை, ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு தலையை விரித்து விட்டுட்டு போகிறாங்க. கேட்டால் அவங்க ஃபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது காதில் தோடு இல்லாமல் வர்றது ஒரு ஃபேஷனா? இது நாகரீகமா? அப்போது இது நாகரிகமே கிடையாது இல்லைங்களா? இதை நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்களுக்கு இன்றைக்கி நம்ம தோடு இல்லாமல் போனால் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நானும் தோடு இல்லாமல் போவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம மறுக்க முடியாது. நாம் செய்கிற தவறு நமக்கு எப்போ பெருசாக தெரியும் தெரியுமா? நம்ம பிள்ளைகள் செய்யும்பொழுது தான் அது பெருசாக தெரியும். இதை உணர்ந்தவர்கள் தான் கும்பராசிக்காரங்க. ஆனால் இதை போயிட்டு இப்போது ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஏமா பொட்டு வச்சா என்னம்மான்னு நம்ம கேட்குறோம். அப்போது ஏம்மா கம்பல் போடாமல் வர அப்படின்னு கேட்டால், இது நாகரிகமாக இல்லை, நல்லா இல்லைம்மா அப்படின்னு சொன்னால் நம்மளை திருப்பி திட்டிடுவாங்க. இவர் நம்மளை தவறாக பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அவமானப்படுறவங்க கும்பராசியாக தான் இருப்பாங்க அந்த இடத்துல. அப்போது நல்லதும் பேச முடியல, உண்மையும் சொல்ல முடியல, சிக்கி தவிக்கிறாங்க. இதில் கடன் பிரச்சனை வேறு. கடனை எந்த இடத்துல நம்ம சரி பண்ண முடியும்னு பார்க்கலாம். மரியாதை இந்த நாட்டில் குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த உலகத்தில் மரியாதையை பார்த்து வாழ வேண்டிய இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கோம். அப்போ என்னென்னா, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன், நான் உன் இடத்துல தலையிடலை, நீ என் இடத்துல தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம். இதில் பேச்சு சுதந்திரம்னு ஒன்று இருந்து
எவ்வளவு தவறா பேச முடியுமோ அவ்வளோ தவறா பேசக்கூடிய உலகம். அதுவும் யாரையாவது நோகடிக்கணும்னா சொல்லவே வேணாம். தயவு செஞ்சு யாரையுமே வார்த்தைகளால் நோகடிக்க வேண்டாம். எல்லாமே நமக்கு திரும்பி வரும். அதனால கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களே எல்லாருமே வார்த்தைகளால் நோகடிக்கிறாங்க. உண்மைதானங்க. எவ்வளோ ஒரு வயலன்ஸான வார்த்தைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலுமே அதெல்லாம் தாண்டி போகிறீங்களே, அதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லையா இருக்குது. காலபுருஷ தத்துவப்படி கும்பராசிக்கு ஒவ்வொரு படிக்கற்களும் வெற்றி படிக்கற்கள். ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை அடுத்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும். யாரெல்லாம் உங்களை தூற்றினார்களோ அவங்க எல்லாருமே உங்களை போற்றுவாங்க. இது நடக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கடன் பிரச்சனைகள், மனக்கடன், பொருள் கடன், இந்த கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு எளிய வழி. பொருளாதார பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னா போதும், கும்பம் வந்து நிம்மதியாக இருக்கும். இந்த பொருளாதார பிரச்சனை தீரணும் அப்படின்னா 2 வழிபாடு தான். நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க. பொருளாதார பிரச்சனை 100% உங்களுக்கு தீர்வடையும். முதல் வழிபாடு தினம் கந்த சஷ்டி வழிபாடு. நீங்கள் சொல்லணுங்க. உங்களுக்கு சொல்ல முடியல அப்படின்னாலுமே கூட நீங்கள் டிவிலேயோ இல்லை செல்ஃபோன்லேயோ வச்சு கேளுங்க. 2வது செவ்வாய்க்கிழமை கால பைரவர் வழிபாடு செய்யுங்க. தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவர் வழிபாடு செய்யுங்க. அதாவது சரியாக சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா திருக்கொட்டாரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதாவது கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் வருகின்ற வழியில், காரைக்கால்லேருந்து கும்பகோணம் போகிற வழியில், இந்த திருநள்ளாறுலேருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் இருக்குது திருக்கொட்டாரம் அப்படிங்கிற ஊர். கொஞ்சம் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி போங்க. அங்கே வந்து ஒரு பைரவர் இருக்காருங்க. அந்த கால பைரவர் அவரை நீங்கள் தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்யுங்க. கும்பராசி அன்பர்களே, இது ஒரு நிரந்தரமான கடன் தீர்வுக்கான இடம். நடக்கும் உண்மை. எத்தனையோ பேர் போயிட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு. நம்பி அந்த திருக்கொட்டாரம், அப்படி இல்லைன்னா அந்த திருக்கொட்டாரத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகர், கோவில் நிர்வாகம், அவங்க ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுட்டு போங்க. கால பைரவர் அங்கே உங்களுக்கு கடனை விலக்கி கொடுக்குறார். கும்பராசி அன்பர்களுக்கு, கும்பராசிக்கு அருமையான ஒரு ஸ்தலம். அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை 100% விலகுங்க. கௌரவம் உயருங்க. இது வந்து உங்களுக்கு தேய்பிறை அஷ்டமியில் நீங்கள் தொடர்ந்து இந்த வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நடக்கும். இது கும்பராசிக்கான முதல் விஷயம். அடுத்து கும்பராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு நிறைய பண்ணுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையிலுமே உங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில், உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நெய் தீபம் போடணும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை நபருக்கும் நீங்கள் நெய் விளக்கு போடுங்க. ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 2 நெய் விளக்கு போடணும். தொடர்ந்து நீங்கள் ஒரு 64 வாரம் நீங்கள் நெய் விளக்கு ஏற்றிட்டே வாங்க. கோடீஸ்வரர் கூட ஆவீங்கங்க. உங்களுடைய பண பிரச்சனை தீர்ந்துடும், கடன் பிரச்சனை தீர்ந்துடும். கண்டிப்பாக நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். கௌரவம் உயருங்க. இது மட்டும் இல்லை, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் முழுமையாக தீர்றதுக்கு 2 பரிகாரம் தான். திருக்கொட்டாரத்தில் காலபைரவர், சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு உங்களுடைய கடன் பிரச்சனைகளை நிரந்தரமாக தீர்க்குங்க. யாராவது உங்களை கடும் சொற்கள் சொல்லிட்டாலுமே, சொல்லாத இந்த மாதிரி பேசாத விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட அவங்கள விலக்கி வைப்பாருங்க கடவுள். அப்போது இதை மட்டும் நீங்கள் நம்பி செய்யுங்க. சனிக்கிழமையில் போயிட்டு பெருமாளை பார்க்கறதால உங்களை யாராவது கடுமையாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, ஒரு சொல்லிட்டாங்க அப்படின்னா இதற்கு பிறகு அவங்க சொல்லவே மாட்டாங்க. கடுமையாக அங்கே இங்கே நீங்கள் சொற்கள் வாங்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெருமாள் வந்து உங்களுக்கு ஒரு கௌரவத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. கும்பராசிக்கு 100% பெருமாளின் ஆசீர்வாதம் இருக்குங்க. அதுக்கடுத்து பொற்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிசைநல்லூர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்துக்கு ஒரு முறை கும்பராசிக்காரங்க போகணும். அதுவும் அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவசியம் போகணுங்க. கண்டிப்பாக போயிட்டு அங்கே ஒரு பட்டு துணி, கோல்டு கலரில் துணி, அப்படி இல்லைன்னா சிகப்பு துணி, ஏதாவது ஒரு கலரில் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு காசு நீங்கள் போட்டுட்டு ஒரு 5 ரூபா காயின், 2 ரூபா காயின், 3 ரூபா காயின் எது வேணால் போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு நீங்கள் நல்லா முறிச்சு போட்டு அதை வந்து நீங்கள் பகவான் காலடியில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் கற்கடேஸ்வரர் அந்த சாமி பேர், பகவான் காலடியில் வச்சுட்டு அதை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல பீரோவில் உங்கள் காசு வைப்பீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அந்த பொற்குழியை வைங்க. அதுக்கப்புறம் நடக்கிறத பாருங்கள். நீங்களே அதிர்ந்து போவீங்க. பணம் வரக்கூடிய வழி அதிகரிக்கும், பணம் அதிகரிக்கும், பணத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் கிடைக்கும். அப்போது கடன் பிரச்சனை முழுமையாக தீருங்க. அப்போது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குங்க.
இப்போ நான் சொன்ன விஷயத்தை எல்லாமே தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கும்பராசிக்காரங்க கடன் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்க. கௌரவம் உயரும். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன். மற்றவங்க உங்களை கடுமையாக பேசியிருந்தாலும், கடுமையான வார்த்தைகளில் கஷ்டப்பட்டு இருந்தாலுமே, இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு கடுமையான வார்த்தைகள் வராமல் இருக்க நான் சொன்ன மாதிரி காலபைரவர் வழிபாடு செய்யுங்க. பெருமாள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். மற்றவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். உயர்ந்த இடத்திற்கு வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் கடன் அடையும் காலம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.